கண்டிப்பா அரசியல்வாதிகள் சொன்னாங்க அரசியல்வாதி பண்ணிடுவாங்க. லாரி ஓடுறான், பெட்ரோல் பஞ்சாயத்து ஓடுறான், அமைச்சருக்கு போது, எம்எல்ஏக்கு போது, கமிஷன் போது, அவன் வீட்டுக்கு ஓடிக்கே இருக்கு, மொத்தக்கு இருக்கு, ஏசி இருக்கு. இது வந்து நம்ம வருது. இவன் நம்மளுக்கு வந்து ஒண்ணு சாயம் சரி பண்ண முடியாது, இல்ல கடலுக்கு கொண்டு விமான சேவை செய்ய முடியும். அதனால வந்து அப்படி மத்திய மாநில மத்திய மாநில அரசு வந்து நம்ம சாலை சேவை காப்போம், மத்திய அரசு வந்து விமான சேவை காப்போம். சாலை பண்ணிருக்காங்க ஒண்ணு அதை பண்ணிவிடுங்க. இல்ல நாங்க விமானத்துல வந்து ஆமா அந்த வாங்கிப்பாங்க. நீங்க அதாவது ஒரு அரசியல்வாதி போனா மட்டும் நீங்க எடுக்கப்பட்ட வைக்கீங்க. ஆனா உங்களை ஓட்டு போட்டு அரியணை வைக்கிற எங்களுக்கு கொண்டு இல்லையா? ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கிறேன். நான் வந்து 3 மாதம் ஆச்சு. உங்களுக்கு மட்டும் வழக்கறிஞரா இருக்கேன் திருநெல்வேலி. நான் அந்த வந்த டைம்ல நம்ம தமிழக முதலமைச்சர் வந்தாரு. 2 காலத்துல ஏங்க லாரியில என்ன லாரி கைக்கா அந்த 3 ஏக்கர் திரும்பி பார்த்து எங்க கைக்கான எடுக்க அவரு வரும்போது மட்டும் ஒரு லாரி இல்ல எல்லா இடத்துலையும் வந்துட்டாரு. அவருக்கு அந்த வாய்ப்பு ஏறி பிடிச்சி நீங்க கோட்டையில் அமர வச்சு துணி போட்டு நம்ம வழிபடுத்த கட்டி அமர வச்ச நம்மளுக்கு நடந்து வரையா உங்களை அன்னைக்கு காசு கலந்துட்டு இருக்கு, மழை பெஞ்சுட்டு இருக்கு. பாருங்க அன்னைக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஒரு காவல்துறை அதிகாரி, எல்லா காவல்துறை அதிகாரி சொல்லல, நேர்மையான அதிகாரி பல பேர் இருந்தாலும் சில பேர் அடித்தத்துல இருந்து மேலத்துல வச்சிருக்காங்க. மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ரெயின் கோட்டை மாட்டி 20 ரூபா வாங்குறாரு. கேவலையா உனக்காக சம்பளம் கொடுத்து அந்த உடுப்பு காய்ச்சி உடுப்பு எந்த படத்துல கொடுத்து நீங்க எங்க பாயிடம் அங்க வசி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க சொல்றது தரவெல்லாம் பறிச்சிடணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த உண்டான போராட்டம் இல்லை. நானே உண்மையிலே போராட்டம் நடந்தேன். ஆனா இன்னொரு பார்த்தா சொல்லி வாழ் ஏதாவது ஒரு போர் என்று அப்படிப்பட்ட அளவில் மிக சிறப்பாக நடைபெற மேலே இருக்க தலைவர்கள் பேர் எனக்கு யாரும் தெரியாது. அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஆனா இதுக்கு ஒரு முடிவு காணாம இந்த கூட்டம் வந்து முடியாது. இது ஆரம்பம் தான், முடிவு இல்லை. அதனால என்ன பண்ண நினைச்சீங்க இன்னும் அதே மாதிரி இப்ப அரசியல் வந்தா கூட எப்படி இப்ப அரசியல் அவங்க வர முடியும். அதனால அவங்களுக்காக வர டக்குனு வந்திருக்கு அரசியல் உங்க காவல்துறை சொல்றேன். அங்க ஏதோ மதுரை பக்கத்துல டிவைக்கு வண்டியை பிடிச்சு தமிழ்நாடு சத்தியம் பண்ணிருக்காரு. இப்படி வந்துட்டு இருக்கு. காவல்துறை ஒழுங்கா இருந்தாலே அந்த கட் பண்ற கம்பெனி இருக்கு, அது ஃப்ரெண்ட்ல போயிட்டு விடுங்க. இங்க ஒழிச்சு அவர் வண்டி விடுங்க. நீங்க நான் மறைச்சிட்டு வசதி பண்ணுறது உங்களுக்கு நேரம் இல்லை. அரசியல்வாதி பண்ண கூட இது இல்லை. அரசு அதிகாரிகள் உங்க அரசியல் கூட நாங்கள் கண்டிப்போம். அரசியல்வாதி அவன் அரசியல் உழைச்சா அவர் ஆதரவு பண்ணலாம். அவங்க வந்து ஓட்டு சரி பண்ணுவாங்களா? அரசு அதிகாரியாக பார்த்து செய்யணும். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சம்பளம் வாங்குறீங்க, எங்க காலத்துல போறீங்க, எங்க ட்ரெஸ் பண்ணி உங்க பிள்ளைங்களை எங்க காலத்துல நாங்கள் வரிப்படத்தில் சம்பள காலத்துல படிச்சுட்டு இருக்கு. ஆனா எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியல. பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குது. நான் காரம் வெள்ளக்காரன் கேட்ட வெள்ளக்காரன் கூட நம்மளுக்கு என்ன முக்கால்வாசி பாலம் ரோடு படுறது கூட வெள்ளக்காரன் அவன் கூட செஞ்சான். நம்ம நாட்டுல நம்மளுக்கு எது செஞ்சிருக்கான்? மைக்கு போட்டு கட்ட வச்சிருக்கான். நீ குடிவரம் கிடைக்குமா? உண்மையில உனக்கு சொல்றேன், அரசாங்கத்துக்கு சொல்றேன், அதான் தெரியாது சொல்றேன், உடனடியா வாங்க. ஆனா நீங்களும் மக்கள் மனசு மக்கள் நீங்களும் சிந்திச்சு பாருங்க. நீ தொலைக்கத்துல பார்த்துக்கலாம் 10 பேர் காலை கூட ஒரு 10 மணி பண்ணுவான், 25 பேர் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா காலையில இருந்து நம்ம அதெல்லாம் மிக பிரமாத சின்ன குழந்தைல இருந்து பெரிய பெரிய ஆள் வரைக்கும் கதவையாச்சு. ஆனா யாருமே எந்த சட்டம் கொடுக்கல. என்ன பண்ண மறந்துக்கலாம். நான் எத்தனை அட்டன் வழக்கு போய் என்ன பண்ணிடுவாங்க? நம்ம வச்சு மண்டம் கூட இல்லைங்க. இதே வைக்கிறோம் அரசு. அதனால உடனே நான் சொல்றேன், ஒண்ணு வர தேர்தல் வந்து புறக்கணிக்கிற ஒரு இயக்கமா மாறணும். வர தேர்தல் நம்ம மகளிர் செய்யலையா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சேன். அவர் சொல்ல எங்க நீங்க மகளிர் நேரத்தில் மழைக்குள்ள அந்த எந்த பஞ்சத்துக்கு தேவை ஒரு அதே நினைக்கிறாரு. ஐயோ என்ன பேர். ஆனா
அன்னைக்கு அவர் சொன்னாரு எந்த பஞ்சாயத்து சேர வரணும்னு. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பஞ்சாயத்து சேர்ந்து எத்தனை பஞ்சாயத்து மணலி புதுதான் மிகப்பெரிய பிரமாண்டப்பட்ட எந்த அரசியல் தலைவர் போய் நடத்த கூட ஒரே நாள் ஏற்ற முடியாது. இந்த விழாப்பூருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு இந்த ஒரே ஆர்ப்பாட்ட குழுக்கு போராட்ட குழுல போர் குழுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம்.